என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு நமது அரங்கிற்கு ஒரு பொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமது ரவி அவர்கள், திருப்பூர் யோகாசன சங்க தலைவர் அவர்கள், ஒரு மாணவியை உலக அளவிலே பல்வேறு நாடுகளுக்கு கூட்டிச் சென்று 200 தங்க மெடல் வாங்கிய ஒரு தங்க மங்கையை இங்கே அழைத்து வந்து உலகுக்கு அறிமுகமாக்கக்கூடிய அளவுக்கு இங்கே கொண்டு விட்டிருக்கிறார்கள். அந்த பெண் இப்பொழுது ஒரு 6-7 நிமிடங்களில் பல்வேறு விதமான அற்புதமான ஆசனங்களை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவியே, நீங்கள் செய்யுங்கள். காலை உயர்த்துவதற்கு முயற்சி பண்ணு. மெதுவாக காலை உயர்த்துறதுக்கு. குட், சூப்பர். அவள் சொல்வதற்கு தக்கபடி உடல் மாறுவதோடு நாம் சொல்வதற்கு தக்கபடியும் இந்த உடல் மாறத்தக்க அளவுக்கு பயிற்சி செய்திருக்கார்கள். பாருங்கள்.
உட்காரு, பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆசனங்களை அவளால் செய்ய முடியும். 84 லட்சம் ஆசனங்களும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு 600-500 ஆசனங்கள் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதிலே எனது பையன் யோகானந்த் ஹாங்காங்கில் இருப்பவர் 600 ஆசனங்களை கொண்ட ஒரு புஸ்தகம் அமெரிக்கன் இன்வெஸ்ட் பண்ணி அதில் 5.5 கோடி அந்த புஸ்தகம் செலவு பண்ணியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தை நெட்டில் போட்டு ஒரே மாதத்தில் 30 கோடி எடுத்து விட்டார். அவ்வளவு 10 பாஷையில் அந்த புஸ்தகம் இருக்கிறது. உலக மக்கள் எல்லோரும் அந்த ஆசனத்தை செய்கிறார்களோ என்னமோ, எல்லோரும் அவங்க ரிசப்ஷன் ரூம்லேயே அந்த புஸ்தகம் இருக்கும். தன்னை பார்க்க வருவர்களை பார்த்து விட்டு இது என்ன, எப்படி செய்கிறார்கள் என்று பார்ப்பார்கள் என்பதற்காக ஆசன விரும்பிகள் மட்டுமல்ல, ஆசனத்தை விரும்பாதவர்கள் கூட அந்த ஆசனத்தை பார்த்து விட்டு இருக்க வேண்டும். அதைவிட அற்புதமான ஆசனங்களை இந்த குழந்தை செய்கிறது. இவர்களுக்கு எதிர்காலம் நல்ல ஒரு எதிர்காலமாக அமையும் என்று கூறி, இதை பார்த்த பின்பாவது அரசாங்கம் ஆதரிக்க வேண்டும். இதை பார்த்த பின்பாவது மாணவர்கள் இவள் போன்று நானும் ஆசனங்களை பழக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.